ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கடாய் பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பேனில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மல்லி விதை, அரை ஸ்பூன் வந்து சீரகம், அரை ஸ்பூன் வந்து மிளகு, அப்புறம் வந்து ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா வந்து அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பன்னீரை வந்து க்யூபாக கட் பண்ணிக்கணும். பன்னீர், கேப்சிகம், அப்புறம் வந்து பெரிய ஆனியன் வந்து மூணையும் ஒன்று போல் கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டு டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக ப்ரௌனிஷாக வரும்போது இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா வந்து கிரேவி பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதோட கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக சாப் பண்ணி அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு ஒரு ஆஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ 2 தக்காளி வந்து நான் பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கேன். மிக்ஸியில் அடித்து அதை போட்டு அதுவும் நல்லா அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நான் 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். அப்புறமா வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மல்லி பவுடர் நான் சேர்க்கல, ஏன்னா அதில் வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணதில் வந்து மல்லி போட்டிருக்கறனால நான் மல்லி பொடி இதில் சேர்க்கலை. அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கணும். தயிரை சேர்த்து நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கிட்டு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன், எல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, ஃப்ரை பண்ணதை அதை வந்து அந்த பொடியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இந்தளவு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர், கேப்சிகம், ஆனியனை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடணும். கொதிச்ச பிறகு கொஞ்சம் மல்லித்தலை போட்டு அதையும் நல்லா இது பண்ணிவிட்டு இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி கஸ்தூரி மெத்தி போடணும். 2 நிமிஷம் முன்னாடி தான் போடணும், இல்லைன்னா ரொம்ப கசப்பாயிடும். இந்த மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும் கிரேவிக்கு. அதாவது சப்பாத்திக்கு கிரேவியாக வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.